நேயர்களே, மெய்வழியின் அரசியல் வழி நிகழ்ச்சிக்கு அன்போடு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். இப்பொழுது இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் 2024 பெரும் எதிர்பார்ப்புகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் அது தொடர்பான விவரமான எதிர்வு கூறலோடு எங்களுடைய இலங்கை அரசியல் தளத்தின் ஆய்வாளராக பெரும் நீண்டகால அனுபவங்களோடு செயற்பட்டுக் கொண்டிருக்கும் நிக்ஷன் அவர்களை இன்று நேரடியாக இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். வணக்கம் நிக்ஷன். வணக்கம் ரஜிதா. வணக்கம் நேர்களே. மிக்க நன்றி உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இன்று எங்களுடைய அரசியல் வெளியில் உங்களுடைய கருத்துக்களை, இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான கருத்துக்களை மக்களோடு பகிர்வதற்காக. இந்த ஜனாதிபதி தேர்தலில் கடந்த காலங்களில் பெரும்பாலான ஆண்டு காலங்களில் பிரதமராகவே இருந்த ரணில் விக்ரமசிங்கனுடைய ஒரு எதிர்பார்ப்பான ஒரு ஜனாதிபதி தேர்தலாக இந்த ஜனாதிபதி தேர்தல் அமைந்திருக்கிறது என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் இந்த 2024 என்ற இந்த ஜனாதிபதி தேர்தல் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. எப்படியான சவால்கள் அவர் இந்த ஜனாதிபதி தேர்தலில் சந்திக்க இருக்கின்றனர்? அவரை சுற்றி பல சவால்கள். ஒரு தனி நபராகத்தான் அவர் செயற்படுகின்றார். ஜனாதிபதியாக வந்ததும் தனிநபராக, இப்போது தேர்தலை போட்டி போட போதும் தனிநபராகத்தான் நிற்கிறார். சுயேட்சையாக தான் போட்டி போடுகின்றார். சென்டர்ஸ் போட்டி போடுகின்றார். அவருடைய பாரம்பரிய கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் எந்த ஒரு ஆசனங்களையும் பெறாத நிலையில் தேசிய பட்டியலில் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்த ரணில் விக்ரமசிங்க கோட்டபய ராஜபக்சவினுடைய ஆட்சி கவிழ்ப்பின் பின்னர் அவர் பிரதமராக ஜனாதிபதியாக வந்து இன்று அடுத்த ஜனாதிபதி தேர்தலை எதிர்நோக்க போகின்றார். ஆகவே அவர் எதிர்கொள்கின்ற சவால்கள் என்பது பலரப்பட்டவை. அதில் மிக முக்கியமானது கட்சி அல்லாதோர் நிலையில் தனிநபர்களை அழைத்து கொண்டு தனிநபர்களுடைய ஆதரவோடு மற்றும் சில பொது அமைப்புகளுடைய ஆதரவோடு தான் அவர் இயங்குகின்றார். அதை விட அவர் தனிப்பட்ட முறையில் வேறு பல செல்வாக்குடிகளை சந்தித்து தனக்கான ஆதரவை தருமாறு கேட்கின்றார். இது ஒரு வகையானது. மிக பிரதானமான சவால் என்று சொல்வதாக இருந்தால் பொருளாதார நெருக்கடி. இந்த பொருளாதார நெருக்கடி என்பதை நாங்கள் இரண்டு வகையாக பார்க்கலாம். ஒன்று, பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வந்தவர் அல்லது பொருளாதார நெருக்கடியை மீட்டவர் என்ற ஒரு பெயர் அவருக்கு உண்டு. அதிலே மாற்று கருத்து இல்லை. அது ஏதோ ஒரு வழியிலே அவர் அதை செய்தார். ஆகவே அந்த ஒரு நட்பெயரோடு அல்லது அந்த மூச்சு விடக்கூடிய நிலைமை ஏற்படுத்தப்பட்டது, அந்த தன்மையோடு தன்னுடைய வெற்றியை அவர் பார்க்கிறார். அதில் அவர் எதிர்நோக்கிற சவால் என்பது, இப்போது பொருளாதார நெருக்கடி சற்று மேலோங்கி இருந்தாலும், தீர்ந்து கொஞ்சம் வளர்ச்சி அடைந்திருந்தாலும் இன்னமும் இலங்கை கடன் இருக்கின்றது. தேர்தல் நடைபெற்றால் கிட்டத்தட்ட 12 பில்லியன் செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே தேர்தலும் அதன் பின்னரான சூழ்நிலையும் ஒரு ஆபத்தான கட்டத்தில் இருக்கின்ற பொழுது ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற்றால் இது எப்படி சமாளிப்பார் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதைவிட சர்வதேச நாணயத்தினுடைய நிபந்தனைகள் அது எப்படி நடைமுறைப்படுத்துவது என்ற விடயங்கள். ஆகவே அந்த விதமான ஒரு சவால். அடுத்ததாக வெளிநாடுகளுடைய அழுத்தங்கள், புவிசார் அரசியல் போட்டிச் சூழலுக்குள்ளே எந்த நாட்டுக்கு ஆதரவு கொடுப்பது, எந்த நாட்டை எதிர்ப்பது அல்லது எந்த நாட்டோடு சமாளித்து போவது என்ற சிக்கல் நிலைமைகள் அங்கே இருக்கின்றன. புவிசார் அரசியலே தமக்கு ஏற்றவாறு அமெரிக்க இந்திய அரசுகள் ஜனாதிபதி வேட்பாளர்களை தேடிக்கொண்டே இருக்கின்றன. இன்னும் சரியாக இல்லை. ரணிலுக்கு ஆதரவா அல்லது சஜித்துக்கு ஆதரவா என்று கூட இன்னும் முடிவில்லை. ஆனால் ரணில் விக்ரமசிங்க தனக்கு அந்த நாடுகள் ஆதரவு என்ற ஒரு தோற்றப்பாட்டை காண்பிக்கின்றார். அதேவேளை சீனா எப்படி இதை பங்கு கொள்கின்றது, சீனா யாரை ஆதரிக்கின்றது என்ற விடயங்கள், சீனா யாரோடு பேசுகின்றது என்ற விடயங்கள், சீனா எப்படி நகருகின்றது என்ற விடயங்களில் தான் ரணில் விக்ரமசிங்கவுக்கு சந்தேகங்கள் உண்டு. ஆகவே இப்படியான சவால்கள் மத்தியிலே அவர் இந்த தேர்தலை சந்திக்கின்றார் என்றால் மக்கள் வாக்களிக்க வேண்டும். மக்களுடைய மனநிலையை கண்டுகொள்ள முடியாத நிலைமை காணப்படுகின்றது. சிங்கள ஊடகங்களை பொறுத்தவரையில் அவர்களும் ஒரு ஒற்றுமை இல்லாத அல்லது ஒரு கருத்தியல் தன்மையிலே ஒன்றாக இல்லாத ஒரு சூழலில் அவ்வப்போது பலவிதமான கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதுவும் ஒரு நம்பகத்தன்மை அற்ற நிலைமை ஒன்று காணப்படுகின்றது. ஆகவே இவ்வாறான சூழலே ரணில் விக்ரமசிங்கே எதிர்கொள்கின்றார். அத்தோடு 39 வேட்பாளர்கள். இந்த 39 வேட்பாளர்களை கிட்டத்தட்ட 3-4 வேட்பாளர்கள் பலமாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த வாக்கு சிதறல் என்பது மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை தோற்றுவிக்கப் போகின்றது. ஆகவே இதன் பின்னணியில் ரணில் விக்ரமசிங்கே போட்டி போடுகின்றார் என்றால் அவருடைய வெற்றி என்பது நிச்சயிக்கப்பட்டது அல்ல. அது ஒரு மயிர்லையில் எப்படி தோற்கலாம் அல்லது வெற்றி பெறலாம், மயிர்லையில் வெல்லலாம், மயிர்லையில் தோற்கலாம் என்ற ஒரு நிலையை காண்பித்திருக்கின்றது. இதே நிலைமைதான் சஜித் பிரேமதாசவுக்கும் இருக்கின்றது. சஜித்தும் ஒரு நிம்மதியான ஆரோக்கியமான மனநிலையோடு அவர் போட்டி போடுகின்றார் சொல்ல முடியாது. அவரை சுற்றியும் பல சவால்கள். அவரிடம் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அங்கே பிரிந்து சென்று ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள்.
இன்னும் பலர் பிரிந்து சென்று சரத் பொன்சேகா, விஜயதாஸ் ராஜபக்ச, ஜேவிபி என்று பலதரப்பட்டவாறு பிரிந்து போகிறார்கள். அதற்கும் ஒரு ஒழுங்கான கட்சி அமைப்பு இல்லை. ஆகவே இப்படியான குழப்பமான நிலையில் இலங்கை அரசியல் வரலாற்றிலே முதல் முறையாக கட்சிகளை கடந்து தனிநபர்களாக ஒன்று சேர்ந்திருக்கின்ற தனிநபர்களுடைய ஆதரவை மாத்திரம் பெற்றுக்கொண்டு நடத்துகின்ற ஒரு தேர்தலாகத்தான் இதை பார்க்கக்கூடியதாக உள்ளது. சரி, இந்த நிலையிலே நீங்கள் கூறியது போல ரணில் விக்ரமசிங்கவுக்கு மிகவும் சவாலான ஒரு தேர்தலாக 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் அமைய இருக்கின்றது. பலவிதமான சவால்களோடு அவர் எதிர்கொள்ள இருக்கிறார். இந்த நீங்கள் கூறிய அத்தனை சவால்களையும் இப்ப பொருளாதார வீழ்ச்சியை கண்டுகொண்டு மெல்ல சற்று மீண்டிருக்கின்ற இலங்கை நாடாக இருக்கின்ற பட்சத்தில் அடுத்த தலைவர்களாக தங்களை காட்டு வேட்பாளர்களாக முன்னிலைப்படுத்துகின்ற முதன்மை வேட்பாளர்களாக பார்க்கும் பொழுது அனுரகுமார திசாநாயக்க, சஜித் பிரேமதாஸ் ஆகியோருடைய அவர்கள் வெற்றி பெற்றால் இப்படியான சவால்களை எதிர்கொள்வதற்கு எப்படியான திராணி அவர்களுக்கு இருக்கின்றது என்று நாங்கள் பார்க்கிறீர்கள். இதில் யார் இந்த இலங்கையினுடைய சிக்கலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, சவாலை சந்திக்கக்கூடிய தலைவராக நீங்கள் யாரை அடையாளம் காண்கிறீங்க? இந்த சவால்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது வெற்றி கொள்ளக்கூடிய அல்லது நுட்பமாக கையாண்டு கொஞ்சம் மீழ்ச்சி ஏற்படுத்தக்கூடியதாக பார்ப்பதாக இருந்தால் ரணில் விக்ரமசிங்கவாகத்தான் முடியும். அவருக்கு தான் அந்த அனுபவம் இருக்கின்றது இப்போதைய நிலையிலே. ஏன்னா 2022ஆம் ஆண்டு மிக நெருக்கடியான சூழலில் அந்த பதவியை ஏற்றார். சரியோ புள்ளியோ அந்த பதவியை ஏற்றார். பல விமர்சனங்கள், எதிர்ப்புகளுக்கு மத்தியில் ஏற்றார். அதன் பின்னர் ஜனாதிபதியாக வருகின்ற பொழுதும் பல எதிர்ப்புகளை சந்தித்திருந்தார். அதை கடந்து நாடாளுமன்றத்திலே தான் அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கள் மூலமாகத்தான் அந்த ஆதரவை பெற்றுக்கொண்டு அவர் வெற்றி பெற்றார். ஆகவே சவால்களை கண்ட ஒருவர், முரண்பாடுகளை கண்ட ஒருவர், முரண்பாடுகளிலே உடன்பாடுகளை கண்ட ஒருவர். அப்படி பார்க்கின்ற பொழுது ரணில் விக்ரமசிங்க தான் ஜனாதிபதி தேர்தலிலே வெற்றி பெற்றால் இந்த முரண்பாடுகளையும் இந்த சவால்களையும் சமாளிக்கக்கூடியதாக காணப்படுகின்றார். பொதுவான பார்வையில் அப்படியான அபிப்பிராயம் எல்லோரிடம் உண்டு. ஆனால் சஜித் பிரேமதாசா அல்லது அனுரகுமார திசாநாயக்கா வெற்றி பெற்றால் இதை சமாளிப்பதற்கு அவர்கள் சற்று தடங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. ரணில் விக்ரமசிங்க 95% சமாளிப்பார் என்று சொன்னால், சஜித் பிரேமதாசாவோ அல்லது அனுரகுமார திசாநாயக்காவோ வெற்றி பெற்றால் 120% கூட அவர்களால் அதை சமாளிக்க முடியாத நிலைமைதான் இருக்கும். ஏனென்றால் அதுவும் சஜித் பிரேமதாசா ஓரளவுக்கு அனுபவம் உள்ளவர், ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர், அமைச்சராக இருந்தவர். ஆனால் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு அந்த தூரம் அனுபவம் என்று சொல்ல முடியாது. அவருக்கு ஆயுத போராட்டத்தின் மூலமாக வந்த ஒரு ஜனநாயக கட்சி. அதன் பின்னர் அவர் சந்திரிகாவுடைய அரசாங்கத்திலே அமைச்சராக இருந்திருக்கின்றார். அதுவும் ஒரு குறைந்த கால எல்லைதான். ஆகவே அந்த அரசியல் அனுபவம், அரச கட்டமைப்பிலே இருந்த அனுபவம் என்பது அனுரகுமார திசாநாயக்காவுக்கு மிக குறைவு. அவரை சுற்றி இருப்பவர்களுக்கும் அது குறைவு. அத்தோடு அவர் ஜனாதிபதியாக வந்தாலும் இருக்கின்ற அதிகாரிகள் எவ்வளவு தூரம் அவர்களோடு ஒத்துழைப்பார்கள் என்பது கேள்வி. ஏனென்றால் அரசு அதிகாரிகளுடைய அப்பாயின்மெண்ட், அந்த நியமனம் எல்லாமே ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாசா ஆகியோர் மூலமாக செய்யப்பட்டதுதான், ராஜபக்ச குடும்பத்தால் செய்யப்பட்டதுதான். ஆகவே அவர்களுக்கு அந்த அனுபவம் பரிச்சயம் இருக்கின்றது. ஆனால் சஜித் பிரேமதாசா ஆட்சிக்கு வந்தால் இந்த அனுபவங்களை கொண்டு ரணில் விக்ரமசிங்கவின் அளவுக்கு அதை கையாள்வார் என்பது சந்தேகம்தான். அனுரகுமார திசாநாயக்காவுக்கு அது புதிய அனுபவமாகத்தான் இருக்க போகின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது இதை சமாளிக்கக்கூடியவர் ரணில் விக்ரமசிங்க. ஆனால் சிங்கள மக்களை பொறுத்தவரையிலே அவருடைய மனநிலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள், ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாசா எல்லோருமே ஒரே கூட்டுக்குள் இருந்து வெளியேறியவர்கள். ஆகவே அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் எந்த பயனும் இல்லை என்ற ஒரு மனநிலை சிங்கள மக்கள் மத்தியிலே அதிகமாக காணப்படுகின்றது. ஆகவே மாற்று தெரிவாக யாரை பார்க்கலாம் என்றால் ஜேவிபி தான். ஆனால் ஜேவிபிக்கு மனம் வந்து வாக்களிக்கக்கூடிய அளவுக்கு சிங்கள மக்கள் இல்லை. குறிப்பாக சிங்கள மக்களை பொறுத்தவரை, நான் கொழும்பில் இருப்பவன், கொழும்பில் பலதரப்பட்ட சிங்கள மக்களை சந்தித்தால் ஜேவிபியினுடைய போக்குகள், அவருடைய வளர்ச்சியை ஏற்றுக்கொள்கிறார்கள், அவருடைய மாற்று கருத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் வாக்களித்து விட்டு அவர்களை ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வரும் அளவுக்கு சிங்கள மக்களுடைய மனநிலை இல்லை. ஆகவே அப்படி பார்க்கின்ற பொழுது போட்டி சஜித் பிரேமதாசாவுக்கும் ரணிலுக்கும் தான் இருக்க போகின்றது. ஆகவே இந்த இரண்டு சிறப்புக்குடியான போட்டி என்பது வெற்றியை கொண்டு வருமா அல்லது விருப்பு வாக்கள் மூலம்தான் இவர்கள் தேசியப்பட போகிறார்களா என்ற ஒரு கேள்வி எழுப்பி இருக்கின்றது. பொது பார்வைக்கு தன்னை ஒரு வெற்றியாளனாக ரணில் விக்ரமசிங்க காண்பிக்கிறார். குறிப்பாக சஜித்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சஜித்துடைய கட்சியிலிருந்து மற்றும் ராஜபக்ச குடும்பத்திலிருந்து ஆட்களை பிரித்து எடுக்கிறார். அப்படி பலதரப்பட்ட வேலைகள். அதேவேளை இன்னும் ஒரு வியூகம், அது கொள்கை மையமாக கொண்ட பலரிடம் பேசப்படுகின்ற ஒரு விளக்கம். ஆனால் சாதாரண சிங்கள மக்களுக்கு தெரியுமோ தெரியவில்லை. குறிப்பாக ராஜபக்ச குடும்பத்திலிருந்து நாமல் ராஜபக்சை வேட்பாளராக களமிறக்கியவர் ரணில் விக்ரமசிங்க தான். விஜயதாஸ் ராஜபக்சவையும் மற்றும் பலரையும் வேட்பாளராக இறக்கியது ரணில் விக்ரமசிங்க தான். ஏனென்றால் சஜித் பிரேமதாசாவினுடையதும் ஜேபியுடையதும் வாக்களை சிதற வைப்பதற்காக செய்திருக்கின்றார் என்ற கருத்துக்களும் உண்டு. அதிலே உண்மையும் இல்லாமல் இல்லை. ஆகவே அப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது
தன்னை வெற்றி பெறுவதற்காக அவர் செய்கின்ற வேலைத்திட்டங்கள் தான் இவை. ஆனால் இது போன்ற எந்த வியூகங்களும் சஜித் பிரேமதாசவால் இதுவரை வகுக்கப்படவே இல்லை. தன்னுடைய கட்சியையும் ஆதரவாளரையும் நம்பி இருக்கின்றார். வேறு எந்த விதமான வியூகங்களும் அவர் இதுவரை வகுத்ததாக தெரியவில்லை. தமிழ் மக்களோடு கூட சஜித் பிரேமதாசா பேசினாரா என்று சொல்ல முடியாது. ஆக சிங்கள வாக்களை மாத்திரமே நம்பிக்கொண்டிருக்கின்றார். தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய தமிழ் முகவர்கள் மூலமாகத்தான் தன்னுடைய தமிழ் மக்களுடைய ஆதரவை எதிர்பார்க்கின்றார். ஆகவே நிலைமை என்பது இப்படித்தான் இருக்கின்றது. எவ்வாறாயினும் 40 லட்சம் ஃப்ளூட்டிங் வோட்ஸ், மிதக்கும் வாக்குகள் இருக்கின்றன என்று சிங்கள ஊடகம் ஒன்று தெரிவிக்கின்றது. அந்த 40 லட்சம் வாக்குகளும் தான் இறுதியிலே வெற்றியாளர் யார் என்பதை தீர்மானிக்கப் போகின்றது. ஆகவே அது கடைசியான தீர்மானம். அந்த தீர்மானம் அநேகமாக சஜித்துக்கு அல்லது அனுகுமார் சாணக்கியாவுக்கு போகலாம் என்ற எதிர்கூறுகள் தான் கொழும்பிலே அதிகமாக காணப்படுகின்றன. நீங்கள் கூறியது போல இப்பொழுது நாமல் ராஜபக்சவை கூட தனி வேட்பாளராக சுய வேட்பாளராக இறங்குவதற்கு ரணிலுடைய பின்னணி திட்டமிடல் இருக்கின்றது என்று கூறினீர்கள். ஆனால் வெளிப்படையாக அவர்களுடைய கட்சிகளுக்கு இடையில் ரணிலுக்கான ஆதரவை முதலாக நிராகரித்தவர் நாமல் ராஜபக்சனுடைய அணி என்று நான் பல செய்திகளில் கண்டிருக்கின்றோம். இந்த வகையில் கூட்டணி அமைக்கக்கூடிய வாக்குகளுக்கூடாக ரணில் விக்ரமசிங்க முழுமையாக ஜனாதிபதியாக பெறுவதற்கான வாக்குகளை வெல்லாத இடத்து நாமல் ராஜபக்சனுடைய கூட்டணி அமைக்கக்கூடிய எதிர்வு கூறல் இருக்கின்றதா? அநேகமாக நான் நினைக்கின்றேன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இந்த ராஜபக்ச குடும்பத்தினுடைய ஆதரவோடு தான் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தை அமைத்திருக்கின்றார். ஆகவே ஜனாதிபதி தேர்தலிலே ராஜபக்சனுடைய ஆதரவோடு, குறிப்பாக அவருடைய கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனுடைய அந்த மொட்டு சின்னத்தின் கட்சியின் ஆதரவோடு தேர்தலை போட்டி போட்டால் வெற்றி பெற முடியாது என்று ரணில் விக்ரமசிங்க ஏற்கனவே தெரியும். இதன் காரணமாகத்தான் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவோடு முரண்பாடு என்ற ஒரு தோற்றப்பாட்டை அவர் காண்பித்தார் என்று நான் ஏற்கனவே 10 எழுத்துக்களில் எழுதியிருக்கின்றேன். ஆகவே இதனுடைய ஒரு அடுத்த கட்ட நகர்வாகத்தான் ராஜபக்ச களமிறக்கப்பட்டிருக்கின்றார், நாமல் ராஜபக்ச. அதற்கு பல காரணங்கள் உண்டு. ஒன்று, ரணில் விக்ரமசிங்கவோடு தாங்கள் முரண்பட்டிருக்கின்றோம் என்பதை காண்பிப்பதற்கான ஒரு காரணமாக இருக்கலாம். இரண்டாவது, கட்சியை ஒழுங்கமைக்க வேண்டிய தேவை இருக்கின்றன. ஏன்னா ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்பது பலதரப்பட்ட கூறுகளாக பிரிந்து விட்டன. அவை கட்சியை பலப்படுத்த வேண்டும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் பல கூறுகளாக உடைந்து விட்டது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அவருடைய தாய் கட்சி. அது இப்போ அதில் இருந்துதான் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 2016ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஆகவே அந்த கட்சியும் சிதறண்டு விட்டது. ஆகவே அந்த கட்சியை ஒற்றுமைப்படுத்த வேண்டும், அந்த கட்சியை கட்டமைப்பை காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் எதிர்காலத்திலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோடு ராஜபக்ச குடும்பம் சேரக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆகவே அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி அவர்களால் உருவாக்கப்பட்ட 2016ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தான். ஆகவே அந்த கட்சியை கட்டமைப்பின் நோக்கோடும் நாமல் ராஜபக்ச வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கின்றார். வெற்றி பெற மாட்டார் என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அப்படி போட்டியிட்டதன் மூலமாக கட்சியை கட்டமைத்து அடுத்த 5 ஆண்டுக்கு பின்னர் வரப்போகின்ற தேர்தலிலே தன்னுடைய வெற்றியை தீர்மானிக்கின்ற அளவுக்கான ஒரு வியூகங்களை வகுக்கும் பின்னணியோடு தான் ராஜபக்ச, குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச மகனை களமிறக்கி இருக்கின்றார் என்பது பட்டவர்த்தனம். அதே நேரம் மறைமுகமாக ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவாகத்தான் இதை பார்க்கலாம். என்றால் சஜித் பிரேமதாச வெற்றி பெறக்கூடாது என்பதிலே ராஜபக்ச குடும்பம் தெளிவாக இருக்கின்றது. என்றால் அவர்களும் இவர்களும் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள். ஆகவே அங்கே ஒரே ஊரை சேர்ந்தவர்கள் இன்னொரு மாற்று அணி வந்துவிடக்கூடாது என்பதில் ராஜபக்ச குடும்பம் கவனமாக இருக்கின்றது. ஒன்று. இரண்டாவது, ஊழல் மோசடி அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பான வழக்குகள் மூடி மறைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் ரணில் விக்ரமசிங்க பதவிக்கு வந்தேதான் ஆக வேண்டும். சஜித் பதவிக்கு வந்தால் நிச்சயமாக அந்த விசாரணைகள் மேலெழும்பி ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த பலர் கைது செய்யப்பட்டு உள்ளே போகக்கூடிய வாய்ப்பு வரும். ஆகவே அதன் காரணமாக தங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு என்ற ஒரு தோற்றப்பாட்டை காண்பித்துக் கொண்டுதான் இந்த தேர்தலை ராஜபக்ச குடும்பம் நகர்த்துகின்றது. மறைமுகமாக ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவு என்பது வெளிப்படையாக தெரிகின்ற ஒன்று. ஆகவே இந்த பின்னணிகள் பொதுமக்களுக்கு, சாதாரண பொதுமக்களுக்கு தெரியுமா, அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பொதுமக்கள் இருக்கிறார்களா என்பது ஒன்று. அதை புரிய வைக்கிற அளவுக்கு சிங்கள ஊடகங்கள் செயல்படுகின்றதா என்பது மற்றொன்று வகை. சிங்கள ஊடகங்களை பொறுத்தவரை நான் சொன்ன இந்த கதைகளை மிகப்படுத்துவதை விட ரணில் விக்ரமசிங்கவை புகழ்பாடுகின்ற, சஜித்தை புகழ்பாடுகின்ற, மற்ற வளமாக சஜித்தை தூக்கிப்பிடி, அதாவது அனுதகுமார் சாணக்கியாவை தூக்கிப்பிடிக்கின்ற அளவுக்குத்தான் பல 3-4 முறைகளிலே செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் ராஜபக்சவினுடைய இந்த பின்னணி, ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ச குடும்பத்தை எப்படி கையாளுகின்றார் என்ற இந்த வியூகங்களை சிங்கள பத்திரிகைகளிலே குறிப்பிட்ட சிலர் எழுதுகின்றார்கள். அது சாதாரண மக்களுக்கு எப்படி போய் சேரும் என்ற கேள்விகள் எழுகின்றன. ஆகவே இந்த வியூகங்களோடு தேர்தல் நடத்தப்படுகின்றது. ஆனால் மக்கள் தான் தீர்ப்பாளர்கள், அவர்கள்தான் நீதிபதிகள். அவர்கள் நீதிபதிகளாக செய்யப்படுகின்ற அன்றைய நாள் எப்படி மாற்றம் அடையும் என்று சொல்ல முடியாது. அது சில வேளைகளிலே சஜித் பிரேமதாசவாகவும் இருக்கலாம், அனுதகுமார் சாணக்கியாவும் இருக்கலாம். ரணில் விக்ரமசிங்க வருவதாக இருந்தால் அது ஒரு அதிர்ஷ்டமாகத்தான் இருக்க வேண்டிய நிலைமை இருக்கும். சரி, இந்த கடந்த கால தேர்தல்களை பார்த்தோம் என்று சொன்னால் இப்ப பொதுவாக யுத்தம்
நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு முதல் ஈழத்தமிழர்களுக்கான பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்தி இனவாதத்தை கொண்டுதான் அதிகப்படியான வாக்குகளை பெற்று சிங்கள அரசியல் தலைவர்கள் ஜனாதிபதியாக முன் வந்திருந்தார்கள். யுத்தத்துக்கு பிற்பட்டதாக ஈஸ்டர் தாக்குதலை ஏற்படுத்தி முஸ்லிம்களுக்கு இடையிலான தூண்டுதலை ஏற்படுத்தி அதற்கு இனவாதத்தை தூண்டப்பட்டு இந்த வாக்குகள் ஜனாதிபதியாக தங்களை நிலைநிறுத்துகின்ற ஆட்சியை படுக்கின்ற காலங்கள் வரலாறுகள் சொல்லியிருக்கின்றன. இப்பொழுது இரண்டுமே இல்லாத நிலையில் எதை கொண்டு சிங்கள தலைவர்கள் தங்களுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய தேவை அல்லது கட்டாயம், எதை கொண்டு அவர்கள் வாக்குகளை வெல்லக்கூடிய உபாயங்களை அவர்கள் எதிர்நோக்குகின்றனர்? இனவாதத்தை மூலதனமாக கொண்டுதான் எதிர்காலமும் தேர்தல்களில் எல்லோரும் சந்தித்தார்கள். இம்முறையும் அந்த இனவாத மூலதனம் பேசப்படுகின்றது. அதிலே மாற்றமில்லை. போரை வெற்றி கொண்டவர் ராஜபக்ச குடும்பம் என்று ராஜபக்ச பேசுகின்றது. சமாதான பேச்சுவார்த்தையை உருவாக்கி புலிகளை பிரித்தார் ரணில் விக்ரமசிங்க என்று ஐக்கிய கட்சியினுடைய ஆதரவாளர்கள் வெளிப்படையாக பேசுகிறார்கள். 13 தீர்வாக வழங்க முடியாது என்று நாமல் ராஜபக்ச நேற்று முன்தினம் வெளிப்படையாக சொல்லியிருந்தார். சஜித் பிரேமதாசா 13 பற்றியே பேசவே இல்லை. சம உரிமை என்ற அடிப்படையில் மக்களுடைய உரிமைகளையும் அந்த தீர்வுகளையும் இலங்கை ஒற்றியாட்சி அரசியல் ஜாப்புகளை கொண்டு வந்து கரைக்கிறார் அனுகுமார் சாநாயக்கா. ரணில் விக்ரமசிங்க மதில் மேல் பூனை போன்று இருக்கின்றார். மக்களை கண்டால் ஒரு கதை, சிங்கள மக்களுக்கு இன்னொரு கதையாக இருக்கின்றது. சிங்கள மக்களுக்கு, குறிப்பாக பௌத்த மகாநாயக்க தேர்களுக்கு 13 கொடுக்க மாட்டேன் என்றெல்லாம் அவர் சொல்லியிருக்கின்றார். ஆகவே இப்படி இனவாதம் தான் பேசப்படுகிறது. இனவாதம் தான் இங்கே மூலதனம். அதை கடந்து இந்த முறை ஊழல் மோசடி அதிகார துஷ்பிரயோகம் என்பது மேலெழுகின்றது. இந்த ஊழல் மோசடி அதிகார துஷ்பிரயோகத்தை முன்னிலைப்படுத்துவர்கள் யார் என்று பார்த்தால் ஜேவிபியும் சஜித் பிரேமதாசாவும் தான். ஆனால் ஜேவிபி தான் இன்னும் வசதியாக அந்த விஷயத்தை செய்கிறது என்றால் ஜேவிபி இதுவரைக்கும் ஆட்சிக்கு வராத ஒரு கட்சி. ஆகவே அவர்கள் மிக துணிவோடு அதிகார துஷ்பிரயோகம் ஊழல் மோசடியை முன்கொண்டு வருகின்றார்கள். சஜித் பிரேமதாசா ஒரு லவத்துக்கு தான் அமர்த்தி வாசிக்கின்றார். ஏனென்றால் அவர் அமைச்சராக இருந்த பொழுது, அவருடைய கட்சி ஆட்சியில் இருந்த பொழுதும் ஊழல் மோசடி அதிகார துஷ்பிரயோகம் இடம்பெற்றதுதான். சஜித் பிரேமதாசா மீதும் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அமைச்சராக இருந்த போது மேற்கொள்ளப்பட்ட ஊழல் மோசடி என்றெல்லாம் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. ஆகவே ஊழல் மோசடி அதிகார துஷ்பிரயோகம் என்றது பேசப்பட்டாலும் இனவாதம் தான் இங்கே மிக முக்கியமான மூலமாக இருக்கின்றது. அந்த இனவாதம் என்பது ஒற்றை வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் இல்லை, ஒற்றையாட்சி அரசியல் ஜாப்பை பாதுகாப்போம் என்பதுதான். பௌத்த சமயத்துக்கு முன்னுரிமை என்பதுதான் அவர்கள் மறைமுகமாக பேசுகின்றார்கள். நீங்கள் பாருங்கள், எந்த கட்சி வேட்பாளராக இருந்தாலும், தமிழை தவிர எந்த கட்சி வேட்பாளராக இருந்தாலும், அவருடைய தேர்தல் பிரச்சார ஆரம்பங்கள் அல்லது தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிப்பதற்கான பேச்சுவார்த்தை எல்லாமே விகாரங்களில் தான் நடைபெறுகின்றன. ராஜபக்ச குடும்பம் விகாரங்களில் நடத்துகின்றது. ரணில் விக்ரமசிங்க போகின்றார், சஜித் பிரேமதாசா போகின்றார், சரத் பொன்சேகா, விஜயதாச ராஜபக்ச எல்லோருமே விகாரங்களுக்குத்தான் போகிறார்கள். அங்கே போய் பௌத்த மதத்தினுடைய முன்னிலையை அவர்கள் பேசுகிறார்கள். ஆகவே இனவாதம் அங்கே பேசுபொருளாக தொடர்ந்தும் இருக்கின்றது. விடுதலை புலிகள் பற்றிய பேச்சும் வருகின்றது. விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்கின்ற அளவுக்கு நாங்கள் போக மாட்டோம், அந்த அரசாங்கம் போகாது என்றெல்லாம் உறுதிமொழி வழங்குகின்ற அளவுக்கு போகிறார்கள். சிங்கள பத்திரிகைகளிலும் சிங்கள செய்தி இணையதளங்களிலும் வராத செய்தியாகத்தான் நான் இவற்றை சொல்கின்றேன். சிங்கள மக்களுடைய கிராமமாக சென்று அந்த மக்களுடைய குந்துகளிலும் அந்த மக்களுடைய வீட்டு திண்ணைகளிலும் இருந்து ஜேவிபி இப்படித்தான் பேசுகின்றது. இனவாதம் ஊர்ஜிதமாக்கப்படுகின்றது. ஆனால் என்ன சொல்கிறார்கள்? இது ஒரு சோசியலிச இலங்கை, சோசியலிச ஜனநாயக நாடு என்று பொதுவாக ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். சம உரிமை என்று ஜேவிபி சொல்கின்றது. இந்த சம உரிமை என்பது என்ற பேச்சுத்தான் தமிழ் மக்களுக்கு மிக மிக ஆபத்தானது. சஜித் பிரேமதாசாவோ ரணில் விக்ரமசிங்கோ சம உரிமை என்று சொல்லுவதே இல்லை. ஆனால் அனைத்து மக்களுக்கும் உரிமை வழங்கப்படும், தமிழ் மக்களுடைய பற்றி தீர்க்கப்படும், 13 பற்றி பேசுவோம் என்றெல்லாம் அவர்கள் ஒப்பாசாரத்துக்காக பேசுவார்கள். ஆனால் ஜேவிபி அப்படி கூட பேசியது கிடையாது. எப்படி பார்த்தாலும் இனவாதம் தான் இங்கே மூலப்பொருளாக இருக்கின்றது. அது அநேகமாக அடுத்த சில வாரங்களிலே அது வேறு புதிய வடிவங்களில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன, இல்லாமல் இல்லை. இந்த நிலையில் தான் இனவாதத்தை தொடர்ச்சியாக கை கொண்டு ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்கின்ற சிங்கள அரசுகள் மத்திய, சிங்கள தலைவர்கள் மத்தியில் எங்களுடைய தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் ஒரு கவனிக்கத்தக்க விடயமாக பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம் என்று நான் நினைக்கின்றேன். இந்த தமிழ் பொது வேட்பாளர் கான ஆதரவை வழங்க வேண்டிய மக்களுடைய தேவை என்ன என்று நாங்கள் பார்க்கலாம். அதோடு நான் இந்த பொது வாக்கு, விருப்பு வாக்கு வழங்குவது தொடர்பாக ஏற்படுகின்ற சிக்கலையும் எப்படி நாங்கள் சந்திக்கலாம். இப்பொழுது தமிழ் பொது வேட்பாளர்களுக்கு எங்களுடைய முதலாவது வாக்கை வழங்கி கொண்டு விருப்பு வாக்காக ஒரு சிங்கள தலைவர்களை தெரிவு செய்வதால் எப்படியான ஆபத்துக்கள், எப்படியான சிக்கல்களை அது உருவாக்கும் அந்த வாக்குகளுக்கு என்ற கருத்து நிலையை எப்படி பகிர்ந்து கொள்ளலாம்?
தமிழ் பொது வேட்பாளர் என்ற அந்த விடயம் மிக அருமையானது. அது தேவை. காலம் பிந்தி வந்தாலும் அது தேவையான ஒன்று. நாங்கள் 2010ஆம் ஆண்டு தேர்தலில், அல்லது 2015ஆம் ஆண்டு தேர்தலில், அல்லது 2020ஆம் ஆண்டு தேர்தலிலே அந்த கன்செப்டை எடுத்திருக்க வேண்டும். நாங்கள் தவறிவிட்டோம். ஆனால் இப்போது காலம் பிந்தி வந்திருக்கின்றது. அது வரவேற்கத்தக்க விஷயம். அதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. அரியேந்திரன் கிழக்கு மாநிலத்தில் இருந்த ஒருவர். பல நெருக்கடிகள், சிக்கல்கள், சவால்கள், கிண்டல்களுக்கு மத்தியிலே அவர் அந்த பொறுப்பை ஏற்றிருக்கின்றார் என்பது நாங்கள் உண்மையிலேயே அரியேந்திரனை பாராட்ட வேண்டும், அவரை ஊக்குவிக்க வேண்டும். அது நல்ல விஷயம். ஆனால் அந்த பொது வேட்பாளருக்காக அமைக்கப்பட்ட பொது சபை, பொது கட்டமைப்பினுடைய செயற்பாடுதான் ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தமிழ் தேசிய கட்சிகள் காலங்காலமாக ஏமாற்றிக் கொண்டு வருகின்றன. அதாவது தேர்தல் வியூகங்களை மாத்திரமே வகுத்துக் கொண்டு வருகின்றன. இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்ற விஷயங்கள் எதுவும் அவர்களும் திடமாக இல்லை. ஏதோ ஒரு வகையிலே தென்னிலங்கை கொழும்பு மையமாக கொண்ட சிங்கள ஆட்சியாளரோடு பேரம் பேசுவது, பின்கதவால் வந்து பேசுவது, முன்கதவால் பேசுவது, அவர்களிடம் ஒரு பேச்சு, தமிழ் மக்களிடம் வேறு பேச்சு, நாடாளுமன்றத்தில் இன்னும் ஒரு பேச்சு என்றெல்லாம் ஒரு குழப்பமான நிலைமைகள். அவர்களிடம் தமிழ் மக்களுக்கான அரசியல் விடுதலை என்பதிலே ஒரு விசுவாசமான கருத்து இல்லை என்பது பட்டவர்த்தனம். அந்த பின்னணியிலே தான் இந்த பொது வேட்பாளர் உருவாகினார் என்றால், அதை கொண்டு வந்த சிவில் அமைப்புகள் பொது கட்டமைப்பாக என்று இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அவர்கள் தான் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். இங்கே கட்சிகளை தவிர்த்து, தனிநபர்களை தவிர்த்து, பிரமுகர்களை தவிர்த்து தமிழ் தேசியம் என்ற கோட்பாடு மாத்திரம் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். அந்த தமிழ் தேசியத்தை எப்படி முன்னுக்கு கொண்டு போவது என்பதிலே இந்த பொது வேட்பாளர் பணி சரியாக இருக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் ஆரம்பத்திலே அப்படி கன்செப்ட் போடப்பட்டது. ஆனால் இப்போது அது இல்லை என்று தான் நான் நினைக்கின்றேன். ஏன்னா சுரேஷ் பிரேமச்சந்திரன் சொல்லியிருக்கின்றார் பொது வேட்பாளருக்கான நிபந்தனைகள் தளர்த்தப்பட்டு விட்டன என்று. ஆகவே அது ஒரு ஆபத்தான கருத்து. அது மிக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆகவே தனிநபராக அந்த கருத்தை சுரேஷ் பிரேமச்சந்திரன் சொன்னாரா அல்லது பொது கட்டமைப்பினுடைய கருத்தாக அதை சொன்னாரா என்பது இங்கே கேள்வி. ஏனென்றால் இந்த பொது கட்டமைப்பு சிவில் சமூக அமைப்புகள் உள்ளிட்ட தமிழ் தேசிய கட்சிகளோடு உடன்படிக்கை செய்திருக்கின்றன. தமிழ் தேசிய கட்சிகளோடு உடன்படிக்கை செய்தே முதலே பிழை என்று நான் விமர்சனம் செய்திருந்தேன். என்றால் தமிழ் தேசிய கட்சிகளோடு உடன்படிக்கை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நாங்கள் ஒரு வீட்டு பிள்ளைகள், ஒரு தாயின் பிள்ளைகள். அதாவது தமிழ் மக்களாக தமிழ் கருத்தியலை ஒன்றாக்க வேண்டியது எங்களுக்குள்ள என்ன உடன்படிக்கை? தேர்தலிலே போட்டி போடுவதற்கு ஒரு சின்னம் தேவை என்றால், ஒரு கட்சி தேவை என்றால் கட்சியிலே ஆதரவை பெற வேண்டியதுதான். அதுக்காக உடன்படிக்கை என்பது அவசியம் அல்ல. அதே வேளை தமிழ் தேசிய கட்சியை விட சிவில் சமூக அமைப்புகளாக ஒன்றியங்கிய இந்த பொது கட்டமைப்பு தான் அடுத்து வரும் காலங்களிலே தனித்துவமாக இயங்க வேண்டும். அந்த பொது கட்டமைப்பு மூலமாகத்தான் இனப்பிரச்சனைக்கான தீர்வுகளை பற்றி பேச வேண்டும். கொழும்போடும் சரி, கொழும்புக்கு வந்து செல்கின்ற வெளிநாட்டு பிரதிநிதிகளும் சரி அந்த பொது கட்டமைப்போடு தான் பேச வேண்டும். ஏனென்றால் தேர்தல் கட்சியில் பிளவுபட்டு கிடக்கின்றன. தேர்தல் கட்சிகள் தேர்தலோடு மட்டும்தான் நிற்கின்றன. தேர்தல் வியூகங்களைத்தான் வகுக்கின்றன. வெற்றி பெறுவதற்காகத்தான் மக்களுக்கு பிரச்சாரம் செய்கின்றார்கள். அங்கே அரசியல் விழிப்புணர்வு என்பதே இல்லை. ஆகவே அந்த 15 ஆண்டுகளும் 2009க்கு பின்னான 15 ஆண்டுகளும் இந்த நிலைமையை கண்டுதான் இந்த பொதுக்கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது என்பது உண்மை. ஆரம்பத்தில் நானும் அதை எழுதியிருந்தேன். ஆகவே அதை கொண்டு செல்வதற்கான ஒரு வழிமுறையை பொது கட்டமைப்பு அந்த சிவில் அமைப்பு வெளிப்படுத்த வேண்டும். ஒன்று. அடுத்தது, விருப்பு வாக்கு செலுத்துங்கள் என்று சொன்னால் அது பயனற்றது என்றால் மக்கள் நேரடியாக வாக்களித்து போவார்கள். சஜித்துக்கா, ரணிலுக்கா, யாருக்கென்றார். ஆகவே நாங்கள் என்ன சொல்லுகின்றோம்? பொது வேட்பாளர் சொல்லப்படுகிற செய்தி என்ன? தென்னிலங்கை எங்களை கைவிட்டு விட்டது. இங்கே 2 தேசியம் இருக்கின்றது. தமிழ் தேசியம் என்பது ஒன்று இருக்கின்றது. அது ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட 15 ஆண்டு காலமாக அதுக்கு தீர்வு இல்லை என்பதை கூட்டு ஒற்றுமையாக காட்டுவதற்காக, ஒரு கருத்தொற்றுமையாக காட்டுவதற்காகத்தான் பொது வேட்பாளர் என்ற கன்செப்ட் வந்தது. அப்படி இருக்கின்ற பொழுது விருப்பு வாக்கை செலுத்துங்கள் என்றால் அது பயனில்லை. ஆகவே இலங்கை தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் எக்ஸுக்கு வாக்களியுங்கள் அல்லது ஒன்றுக்கு வாக்களியுங்கள். ஒன்றுக்கு அல்லது எக்ஸுக்கு வாக்களித்தால் பொது வேட்பாளர் மட்டும்தான், விருப்பு வாக்கு அங்கே இல்லை என்பது உறுதிப்படுத்தப்படும். ஆகவே இதுவரைக்கும் சிவில் சமூக அமைப்புகள் அந்த பொது கட்டமைப்பு பொது வேட்பாளருக்கு மாத்திரம் வாக்களியுங்கள் என்ற பிரச்சாரத்தை ஆரம்பிக்கவில்லை. அந்த கதையை மெல்லமாக அமர்த்தி வாசிக்கிறார்கள். ஆகவே இதன் பின்னால் தான் சந்தேகம் இருக்கின்றது. ஒன்று. இரண்டாவது சந்தேகம், 13வது திருத்தச் சட்டத்தை ஆதரிப்பவர்களும் இந்த பொது கட்டமைப்புகள் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் தங்கள் கருத்தை தெளிவுபடுத்த வேண்டும். எங்கள் தீர்வு 13 அல்ல, அதை நடைமுறைப்படுத்தட்டும். அது அரசாங்கத்தின் வேலை, அது சிங்கள அரசியல் தலைவர்களின் வேலை. அதற்கு தமிழ் கட்சிகள் ஆதரவு தேவையே இல்லை. அது தீர்வும் அல்ல, ஆனால் நடைமுறைப்படுத்தட்டும். இருக்கிற சட்டம் ஏற்கனவே இருக்குது. இலங்கை நாடாளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டு இருக்குது. அதுவும் அறுதி பெரும்பான்மை அங்கீகரிக்கப்பட்ட சட்டம் மூலம் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தமிழ் தேசிய கட்சியில் ஒற்றுமை, அவருடைய ஆதரவு என்பது தேவையே இல்லை. ஆகவே அதை ஒரு பேசுபொருளாக்க வேண்டிய அவசியம் இல்லை. தீர்வு என்ன என்று ஒற்றை வார்த்தையிலே பொதுக்கட்டமைப்பு சொல்ல வேண்டும். சர்வதேச விசாரணை, இன அழிப்புக்கான சர்வதேச விசாரணை வர வேண்டும் என்றால் அடுத்த கட்டம் சுய நிர்ணய உரிமைதான். இப்படி ஒற்றை வார்த்தையிலே ஒரே கருத்திலாக சொல்ல வேண்டும்.
இப்படி சொன்னால்தான் பொது வேட்பாளர் கன்செப்ட் இன்னும் வலுப்பெறும். அப்படி இல்லையில் இதை சொல்லாமலும் அதே நேரம் விருப்பு வாக்குகளை செலுத்துங்கள் அல்லது விருப்பு வாக்கு செலுத்த வேண்டாம் என்று சொல்லாமல் இருந்தாலும் அதுக்கு பின்னால் ஏதோ ஒரு அரசியல் அஜெண்டா, அரசியல் நிகழ்ச்சிகள் இருக்கின்றது என்றுதான் அர்த்தம். அப்படி பார்த்தால் இந்த பொது வேட்பாளர் கன்செப்ட் பயனற்றது, தவு மக்கள் மீண்டும் மாற்றப்படுகிறார்கள் என்ற முடிவுக்கு நாங்கள் வர வேண்டும். ஆகவே நான் சொன்ன இந்த விடயத்தை பொது கட்டமைப்பு தெளிவுபடுத்த வேண்டும். 2 விடயங்கள். ஒன்று, விருப்பு வாக்கு செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பது ஒன்று. 2வது, தீர்வு என்ன? சர்வதேச விசாரணை, இன அழிப்புக்கான விசாரணை வர வேண்டும், அதுக்கு சர்வதேசம் ஒத்துழைக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட வேண்டும். இது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அந்த மேனுஃபேக்சரில் வந்தால்தான் இந்த பொது வேட்பாளர் சரியாக இருப்பார். இல்லையில் இது வெறுமனே ஏமாற்றாகத்தான் பார்க்க முடியும். மிகவும் நிதானமாக பொது வேட்பாளர் என்ற விடயம் கையாளப்பட வேண்டிய தேவையினுடைய கனதியை நிக்ஷன் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. உண்மையில் பொது கட்டமைப்பு கூட இதில் மிகவும் ஒரு கனதியான ஒரு கான்செப்டை, ஒரு விடயத்தை அவர்கள் கையெடுத்திருக்கிறார்கள். ஆகவே மக்களுடைய இப்போ அவர்களுடைய குரல் கூட சர்வதேசத்துக்கு எங்களை அடையாளப்படுத்துவது, சர்வதேசத்தினுடைய குரலாக எங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு போவதற்காகவே தான் இந்த பொது வேட்பாளர் என்று கூறப்படுகின்ற விடயத்தினுடைய கனதி மிகவும் ஆழப்படுத்தப்பட வேண்டிய, இன்னும் அகலமாக அதை இறுக்கமாக பலப்படுத்த வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது. ஆகவே இந்த விருப்பு வாக்கு தொடர்பாக மிகவும் ஒரு நீங்கள் கூறியது போல கேட்டதுக்கு இணங்க மிக தெளிவான ஒரு விடயத்தை மக்கள் மத்தியிலே அவர்கள் கொண்டு செல்ல வேண்டிய தேவையும் இருக்கின்றது என்பதையும் நான் இந்த நேரத்திலே அவர்களுக்கும் நிக்ஷன் சார்பாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். என்றால் மக்கள் மீண்டும் மீண்டும் ஏமாற்றப்பட்டு ஒரு நம்பிக்கையோடு இப்பொழுது பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் வந்திருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன். இந்த நிலையிலே தமிழரசு கட்சியினுடைய அந்த மதில் மேல் பூலை போன அந்த நிலைமையை பற்றி நீங்கள் என்ன சொல்றீர்கள்? யாருக்கு அவர்களுடைய ஆதரவை தெரிவிப்பார்கள் என்று நீங்க நினைக்கிறீங்க? தமிழரசு கட்சிக்குள் இருக்கின்றவர்கள் நினைக்கிறேன் சுமந்திரனையும் அவரை சுற்றியிருக்கின்ற ஆதரவாளரையும் தவிர ஏனையோர் அரியேந்திரனை ஆதரிக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் வெளிப்படையாக அந்த பிரச்சாரத்தை செய்வார்களா தெரியவில்லை. ஆனால் நான் அறிந்த வரையிலேயே கிளிநொச்சியில் முதன்முறையாக நடைபெற்ற கூட்டம் கடந்த வாரம் சிறிதரனுடைய ஏற்பாட்டோடு தான் நடைபெற்றது. ஆகவே அந்த அளவில் அது வெளிப்படையாக செயல்படுகின்றார், அதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் தமிழரசு கட்சி இப்போது 2ஆக பிளவுபட்டு போய் கிடக்கின்றது. இதைத்தான் கொழும்பில் இருக்கின்ற வெளிநாட்டு தூரங்கள் பயன்படுத்துகின்றன. எங்களுடைய கட்சிகளுக்குள்ளே தேர்தல் அரசியல் கட்சிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்பாடுகள், அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளக பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பயன்படுத்தி கொண்டுதான் இப்போது தனிநபர்களாக சந்திக்கின்ற நிலைமை கொழும்பில் இருக்கக்கூடிய அமெரிக்க இந்திய தூதரகம் செய்கின்றன. ஒரு ஒருமித்த கருத்தோடு குறிப்பிட்ட நபர்களை அல்லது குறிப்பிட்ட அமைப்பை சந்தித்து உங்கள் தீர்வு இதுதான் என்று கேட்கின்ற அளவுக்கு இப்போது இல்லை. 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த நிலைமை இல்லை. இது இப்போது இன்னமும் சிதறப்பட்டு போய் இருக்கிறது. நான் அறிந்த வரையிலே நாளைய தினம், நாளை என்றால் வியாழக்கிழமை, மாவேஸ் நாராயணவை கொழும்பில் இருக்கின்ற இந்திய தூதர் சந்திக்கின்றார். ஆனால் சுமந்திரனை சந்திப்பதாக இல்லை. சுமந்திரனை வேறு ஒரு தடவை சந்தித்ததாக அறிகின்றோம். அதே போன்று வேறு கட்சிகளையும் சந்தித்திருக்கின்றார்கள். அதை கட்சிகளாக தனித்தனி நபர்களாக சந்திக்கிறார்கள். இந்த சந்திப்புகள் தான் மேலும் பிளவுகளை ஏற்படுத்துகின்றன. ஆகவே நாங்கள் பிளவுபட்டு இருப்பதை அமெரிக்க இந்திய தூதரங்கள் விரும்புகின்றன. ஏனென்றால் அவர்களுடைய எதிர்பார்ப்பு, அமெரிக்க இந்திய அரசுகளுடைய எதிர்பார்ப்பும் விருப்பம் என்னவென்றால் தமிழ் மக்கள் இந்த ஒற்றையாட்சி அமைப்புக்குள்ளே வாழ்ந்து விட வேண்டும். அதுக்குள்ளே வரக்கூடிய தீர்வை, அது 13 12 என்னவா இருக்கலாம், அதுக்குள்ளே மக்கள் ஏற்றுக்கொண்டு விட வேண்டும். வேறு எந்தவித சுயநிர்ணய உரிமையோ அல்லது சர்வதேச விசாரணையோ எதையுமே மக்கள் கேட்கக்கூடாது என்ற கருத்தியலோடு அமெரிக்க இந்திய அரசுகள் தெளிவாக இருக்கின்றன. இதன் காரணமாகத்தான் இந்த கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய பிளவுகளை பயன்படுத்தி கொண்டு எங்களை மேலும் பிளவுபடுத்துகிறார்கள். இது தெரியாமல் தான் தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் மக்களும் ஒருவருக்கு ஒருவர் முரண்படுவது, பிளவுபடுவது, பிரதேச ரீதியாக, சாதி ரீதியாக, கட்சி ரீதியாக, கட்சிக்குள்ளே குழுக்களாக எல்லாம் பிரிகின்ற நிலைமை, ஊடகவியலாளர்கள், ஊடக அமைப்புகள் கூட உள்ளுக்குள்ளே முரண்படுகின்ற, பிரச்சனைப்படுகின்ற நிலைமைக்கு வந்து விட்டார்கள். என்றால் ஒரு அரசு அற்ற சமூகமாக, தலைமைத்துவமற்ற சமூகமாக நாங்கள் பிளவுபட்டு கிடக்கின்றோம். இதுதான் சிங்கள அரசுக்கும் தேவை, இந்திய அமெரிக்க அரசுகளுக்கும் தேவை. அப்போதுதான் தங்களுடைய காரியத்தை செய்து கொள்ள முடியும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே நாங்கள் எங்களுடைய பல்லை குத்தி நாங்களே மணந்து கொண்டு இந்திய அமெரிக்க அரசுகளுக்கு வசதியாகவும் சிங்கள அரசினுடைய ஒற்றையாட்சி முறைக்கு ஏற்பவும் நாங்கள் வளைந்து போகக்கூடிய ஆக்களாகத்தான் இன்றைக்கும் இருக்கின்றோம். ஆகவே அதை நிமித்து காட்டுகின்ற ஒரு செயற்பாட்டில் இந்த பொது வேட்பாளர் உலகத்துக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். அதை மக்கள் வரவேற்றார்கள். ஆனால் மக்கள் மத்தியில் அதற்கான போதிய விழிப்புணர்வுகள் இல்லை. மக்களோடு சரியான உரையாடல்கள் இடம்பெறவில்லை.
உரையாடல் இடம்பெற்றதாக சிவில் அமைப்புகள் சொல்லுகிறார்கள். ஆனால் நான் அறிந்த வரையிலே கிராமமாக சென்று மக்களுக்கு அந்த விளக்கம் நடந்ததா என்று தெரியாது. அதேவேளை ஒரு நிதி பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. நாங்கள் அதையும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். பொது கட்டமைப்பில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அல்லது பொது வேட்பாளருக்கான நிதி எங்கேருந்து வரப்போகின்றது? சும்மா இல்ல. மட்டக்களப்புக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் திருவண்ணாமலைக்கும் போய் வருவது என்றால் சும்மா இல்ல. கிட்டத்தட்ட தேர்தல் திணைக்களத்தின் கதை கணிப்பிட்டபடி ஒரு வேட்பாளர் எத்தனை மில்லியன் செலவழிக்க போகிறார் என்று மதிப்பிட்டிருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது 200 கோடியாவது தேவை எங்களுடைய வேட்பாளருக்கு. அந்த நிதி எங்கேருந்து வரப்போகின்றது? அதை எப்படி சமாளிப்பது? அதை யார் கையாளுவது என்றெல்லாம் பிரச்சனை இருக்கின்றன. அது உண்மை, நான் ஏற்றுக்கொள்கின்றேன். எல்லாம் நாங்கள் ஒரு அரசியற்ற சமூகம், ஒரு பலமற்ற சமூகம். அவை பலமற்ற சமூகத்துக்குள் ஒரு பலமான வேலை செய்கின்ற பொழுது இப்படியான பிரச்சனைகள், சவால்கள் வரும். அதை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். அவை நாங்கள் இலவாக பேசிவிட்டு சொல்லிவிட்டு போகலாம். அது செயற்படுத்துகின்ற நபர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கலையும் சவால்களையும் நாங்கள் பார்க்கத்தான் வேண்டும். ஆகவே எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டுதான் இதை சொல்லுகின்றோம். எப்படி என்றால், எல்லோரோடும் பேசி எந்தெந்த மக்கள் யார் யார் உதவி செய்வார்களோ அவர்களோடு பேசி அணைந்துதான் இதை கொண்டு போக வேண்டும். உடன்பாட்டாகத்தான் நாங்கள் போக வேண்டும். ஆகவே அந்த அடிப்படையில் இந்த பொது கட்டமைப்பினுடைய செயற்பாட்டை நாங்கள் விமர்சிப்பதாக இருந்தால் இதிலோடு தான் சொல்ல முடியும். அவர்களுக்கும் அந்த பொறுப்புகள் இருக்கின்றது. ஆகவே பல சிக்கல்கள், சவால்கள், சதி முயற்சிகள், சூழ்ச்சிகளுக்கு மத்தியில் தான் இது இயங்குகின்றது என்றால் அதை நாங்கள் வெளிப்படைத்தன்மையோடு கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அப்படி வெளிப்படைத்தன்மையோடு கொண்டு வந்தால் இந்த செலவுகள், நிதி பிரச்சனை எல்லாமே தீர்க்கக்கூடிய, குறைந்தபட்சம் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை வரும். ஆகவே அதற்கான வெளிப்படைத்தன்மை செயல்பாட்டை இந்த பொது கட்டமைப்பு கொண்டு வர வேண்டும். தமிழ் தேசிய கட்சியிலும் ஒத்துழைக்க வேண்டும். தமிழ் தேசிய கட்சியில் ஒத்துழைத்து விட்டு ரணிலையும் சஜித்தையும் தனித்தனியாக சந்திக்கிறார்கள். இது கூட ஒரு பலவீனமான நிலைமைதான். ஆக இப்படியான அசிங்கமான அரசியலில் ஈடுபடாமல் தமிழ் தேசிய கட்சியில் இந்த பொது கட்டமைப்பை எப்படி பலப்படுத்தலாம், சிவில் சமூக அமைப்புகளுக்கு எப்படி வழிகாட்டியாக இருக்கலாம், அவர்களுக்கான நிதி பின்புலத்தை எப்படி பெற்றுக் கொடுக்கலாம் என்று சிந்திக்க வேண்டும். இதுவரைக்கும் அப்படி யாரும் சிந்தித்தாக நான் அறியவில்லை. பொது வேட்பாளர் தேசியப்பட்டு விட்டார். ஆனால் அவருக்கான பிரச்சார வேலைகளை யார் செய்வது, அதற்கான நிதிகளை யார் பெறுவது என்ற ஏற்பாடு அல்லது அதற்கான ஒரு குழு இருக்குதா, இயங்குகிறதா என்றெல்லாம் கேள்வியாகத்தான் இருக்கின்றன. ஒருவர் இயங்குகிறார், அவர் நேர்மையாக செயற்படுகின்றார் என்று நாங்கள் அறிகின்றோம். ஆனாலும் அந்த நிதிப்பலம், அதற்கான பக்கவல் என்பது போதியதாக இல்லை. ஆகவே தமிழ் தேசிய கட்சிகள் தான் பொறுப்போடு செயல்பட வேண்டிய ஒரு நிலைமையும், அதேவழி சிவில் சமூக அமைப்புகளும் தங்களுடைய செயற்பாட்டை மக்கள் மத்தியிலிருந்து, அடிமட்ட நிலையில் இருந்து ஆரம்பிக்கின்ற அந்த மக்களோடு பேசுகின்ற வேறு திட்டங்களை சிவில் சமூக அமைப்பு பிரதிகளும் ஆரம்பிக்க வேண்டும். இதை பொத்தி பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடாது. கமக்கட்டுக்குள்ளே தங்களுக்கு என்று இதாக மாத்திரம் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடாது. இதை விரிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக நீங்க கூறியது போல எங்களுக்குரிய தனி உரிமை கோரலாக இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற அந்த விடயம் இருந்து விட முடியாது. ஆகவே இப்ப தாயகத்திலும் இந்த பிரச்சாரங்களை முன்னெடுப்பதற்காக அல்லது மக்கள் மயப்படுத்தலுக்கான ஒரு விடயத்தை கொண்டு செல்வதற்கான செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு இப்ப புலம்பெயர்ந்த தேசங்களில் உள்ளவர்களும் இன்னும் தாயகத்தினுடைய தேச விடுதலை நோக்கி, தேசத்தினுடைய மீட்பு நோக்கி தொடர்ச்சியாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே கனவோடைய வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்குரிய கடமை இந்த பொது வேட்பாளரை கொண்டு வருவதில் அவர்கள் எப்படியாக செயற்படலாம் என்ற உங்களுடைய அறிவுரை எப்படி இருக்க போகுது? ஆலோசனை எப்படி இருக்கு? அறிவுரை ஆலோசனை எப்படி? புலம்பெயர் அமைப்புகளோட உதவி தேவை. ஆனால் புலம்பெயர் அமைப்புகளும் சிதறுண்டுதான் கிடக்கின்றன. யார் யாரை எந்த கட்டமைப்பு அரசாங்கத்தோடு தொடர்பு என்று எங்களுக்கு தெரியாது. பலதரப்பட்ட கதைகள் வருகின்றன. எது உண்மை எது பொய் என்பது கஷ்டம். மெய்ப்பொருள் காண்பது மிக கடினமான நிலைமையாகத்தான் இருக்கின்றது. ஆக இப்படியான சூழலுக்குள்ளே தான் நாங்கள் இயங்குகின்றோம். புலம்பெயர் அமைப்புகள் ஆதரவு வழங்குகின்றன, சில அமைப்புகள் ஆதரவு வழங்குகின்றன. ஆனால் நிதி என்றால் வெறுமனே அள்ளி விசுக்கி விடுவது அல்ல. விசுக்கி விட்டால் பொறுப்பு தீர்ந்து விடும் என்பது அல்ல. நிதியை கொடுத்து விட்டால் எங்கள் பொறுப்பு தீர்ந்து விடும் என்று புலம்பெயர் அமைப்பில் இருக்கக்கூடாது. நிதியை கொடுத்தால் அடுத்த கட்டம் என்ன நடக்கின்றது என்பதை அவதானிக்க வேண்டும். வழங்கப்பட்ட நிதி சரியாக போய் சேர்ந்திருக்கின்றதா, அது சரியாக கையாளப்படுகின்றதா என்ற விவரங்களை கையாள வேண்டும். ஆகவே அதுக்குத்தான் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். குறிப்பாக என்னுடைய பல பத்தியத்துக்களில் நான் சொன்ன ஒரு விடயம், எங்களுக்குள்ளே நாங்கள் இந்த புலம்பெயர் அமைப்புகள் மற்றும் தாயகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இயங்குகின்ற பொழுது வருகின்ற நிதிகளை எப்படி கையாள்வது, அது எப்படி வெளிப்படுத்தன்மையோடு பகிரங்கப்படுத்துகின்ற ஒரு மெக்கானிசத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதுக்கு ஒரு மெக்கானிசம் இதுவரைக்கும் இல்லை. தமிழ் தேசிய கட்சிகளிடம் கூட நிதியை கையாளுகின்றதுக்கு ஒரு மெக்கானிசம் இல்லை. ஒருவர் கையாளுகின்றார், கணக்கறிக்கை அந்த கட்சியுடைய மத்திய குழுவுக்கு காண்பிக்கப்படுகின்றதா என்றால் கூட இல்லை. நிதி அறிக்கை இந்த மெக்கானிசம் தொடர்பாக அந்த காலத்தில இருந்து தொடர்ச்சியாக பலரும் கூறுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. ஏன் இது நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு பலவீனமான நிலையில எங்களுடைய புலம்பெயர்ந்த தேசமும் சரி, தாயகமும் சரி, இந்த நிதி கட்டமைப்பை ஒருமுறைப்படுத்த முடியாத நிலை ஏன் காணப்படுகிறது? சாதாரண அரசியல் கட்சி செயற்பாடுகளிலே, தேர்தல் வியூகங்களிலே ஈடுபடுகின்றார்கள் தமிழ் தேசிய கட்சிகள். சரி, அப்படி பார்த்தாலும்
தென்னிலங்கையிலேயே சிங்கள கட்சிகளையும் முஸ்லிம் கட்சிகளையும் மலைய தமிழ் கட்சிகளையும் பார்ப்பீர்களாக இருந்தால், குறிப்பாக சிங்கள கட்சியை பார்ப்பீர்களாக இருந்தால், அவர்கள் சாதாரண கட்சி அரசியலில் ஈடுபடுகிறார்கள், தேர்தல் வியூகங்களை வகுக்கிறார்கள், கட்சி கூட்டங்களை கூடுகின்றார்கள், மத்திய கூட்டங்களை கூடுகின்றார்கள், கணக்கர்களை சமர்ப்பிக்கின்றார்கள், விவாதிக்கிறார்கள். ஆக இப்படியான பண்பு தமிழ் தேசிய கட்சிகளிடம் இல்லை. இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சியும் மத்திய கூட்டினதா, மத்திய கூட்டினால் கணக்கறை சமர்ப்பிக்கப்பட்டதா என்றால் இல்லை. பொதுச்சபையிலே கணக்கறிக்கை விவரம் காண்பிக்கப்படுறதா இல்லை. நான் நினைக்கிறேன் தமிழ் தேசிய கட்சி ஒன்று எனக்கு சொன்னார், அதனுடைய செயலாளர் எனக்கு சொன்னார், கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக பொதுச்சபை கூடவே இல்லை, 10 வருடங்களுக்கு மேலாக மத்திய குழு கூடவில்லை, கணக்கறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை என்று சொன்னார். ஆகவே தேர்தலில் மாத்திரம் போட்டி கொடுக்கிறார்கள் சின்னத்தை வைத்துக் கொண்டு. ஆக சிங்கள கட்சிகள் முஸ்லிம் கட்சிகளில் இருக்கக்கூடிய பண்பு கூட எங்களுடைய தமிழ் தேசிய கட்சிகளிடம் இல்லை. இப்படியான நேரத்திலே தான் இந்த சிவில் சமூக அமைப்புகள் வெளிக்கிட்டு வந்திருக்கின்றன. அங்கேதான் அந்த ஆதரவு தளம் போய் நிற்கின்றது. அந்த 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 அவர்கள் உருவாக்கிய பொது கட்டமைப்பு பலம் பெற வேண்டும் என்று என்னுடைய 10 எழுத்துக்கள் மற்றும் வேறு பலரும் எழுதுகிறார்கள், வேறு சிலர் சொல்லுகிறார்கள். என்றால் அந்த பொது கட்டமைப்பு பலம் பெற்றால், தேர்தல் கட்சி எல்லாம் ஒரு பொது அமைப்பாக பலம் பெற்றால் நிச்சயமாக அதற்கூட ஒரு நேர்மையான பணியை செய்யலாம், நேர்மையான நிதி கையாடலை செய்ய முடியும். நிதி எப்படி வருகின்றது, நிதி எப்படி செலவழிக்கின்றோம் என்ற ஒரு கணக்கறிக்கை காண்பிக்க முடியும். அதற்குத்தான் நாங்கள் பொது கட்டமைப்பு பலமாக இருக்க வேண்டும், தேர்தலுக்கு பின்னரும் அந்த பொது கட்டமைப்பு பலம் பெற வேண்டும், அந்த பொது கட்டமைப்பு தான் தமிழ் சார்பான பிரதிநிதிகளாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் முன்வைத்திருந்தோம். இலங்கை நாடாளுமன்றத்திலே அங்கத்துவராக இருந்தால்தான் அங்கீகாரம் கிடைக்கும் என்ற கருத்து தவறு, அது பொய். இலங்கை நாடாளுமன்றமே எங்களுக்கு எதிரானது. இலங்கை ஒற்றையாட்சி நாடாளுமன்றத்துக்குள்ளால் எந்த ஒரு தீர்வையும் முன்வைக்க முடியாது. அப்படி இருக்கின்ற பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தால்தான் அங்கீகாரம் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு தேர்தலை போட்டி போடுவது என்பது மிக நகைப்புக்கிடமானது. ஒரு பொதுக்கட்டமைப்பாக, ஒரு பொது குழுவாக இயங்குவதுதான் முக்கியம். நீங்கள் பலஸ்தீனத்தை பாருங்கள், மியான்மரை பாருங்கள், அவர்கள் எல்லாம் அங்கே போய் அரசாங்கத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரா? இல்லை, அவர்கள் பொது அமைப்பாகத்தான் இயங்குகிறார்கள். பலமான மக்கள் பலமாக இயங்கினால் நிச்சயமாக எந்த அரச பிரதிகளும் அங்கே வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வரும். அந்த ஒரு மதிப்பையும் மரியாதையும் அந்த மாண்பையும் இந்த சிவில் அமைப்பு உருவாக்கிய அந்த பொது கட்டமைப்பு பெற வேண்டும். அதற்கு ஏற்பதான் தேர்தல் விஞ்ஞாபனம் அறிவிக்கப்பட வேண்டும். இல்லையில் இது ஒரு ஏமாற்று வேலைதான் என்றுதான் நாங்கள் பார்ப்போம். மிக்க நன்றி நிக்ஷன். ஒரு நீண்டதொரு ஆய்வு, நீண்டதொரு பார்வையை இந்த நேரத்திலே எங்களுக்கு மெய்வெளி கூடாக பலருக்கு செய்தியை சொன்ன ஒரு அரசியல் வழியாக நான் உங்களுடைய கருத்துக்களை பார்க்கின்றேன். சிங்கள அரசியல் தலைவர்களுடைய பின்னணியினுடைய அரசியல் நகர்த்தல்களோடு தமிழ் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கின்ற அரியநேந்திரனுக்கான ஆதரவு வழங்கப்படுகின்ற முக்கியம், பொது கட்டமைப்பு பலப்படுத்த வேண்டியனுடைய அவசியம், பொது கட்டமைப்பு ஒரு நேர்மையான ஒரு அமைப்பாக தேசமாக தலைமைத்துவம் இழந்த ஒரு இனமாக நாங்கள் இருக்கின்ற அந்த இனத்திற்கான ஒரு ஆதரவை அல்லது நிலைநிறுத்தலை கொண்டு வருவதற்கான ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு பலப்படுத்தப்பட வேண்டிய தேவையும் காலத்தின் தேவையும் ஒவ்வொருவருமே சுய ஆன்ம சோதனை செய்து எங்களுடைய தகுதி நிலையை நாங்கள் நிலைப்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். ஆகவே இந்த ஜனாதிபதி தேர்தல் மிக முக்கியமான களத்தில் தமிழ் மக்களும் நிதானமாக செயற்பட வேண்டிய, உங்களுடைய வாக்குகளை சரியாக வழங்க வேண்டிய காலகட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம் என்று நினைக்கின்றேன். ஆகவே நிக்ஷனுடைய உங்களுடைய பங்களிப்புக்கு இன்றைய நேரம் எங்களுக்காக நீங்க வழங்கிய உங்களுடைய நேரத்துக்காக மிக்க நன்றி. தொடர்ச்சியாக எங்களுக்கு உங்களுடைய ஆதரவு இருக்கும் என்று நம்புகின்றேன் நிக்ஷன். நன்றி, வணக்கம். நன்றி ராஜிதா, நன்றி நேர்களே. நன்றி நேர்களே. மெய்வெளியுடைய அரசியல் வழி நிகழ்ச்சிகள் இன்றைய அரசியல் வழியில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான எதிர்ப்பு குரலை நிக்ஷன் அவர்கள் எங்களுக்கு வழங்கியிருந்தார். தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் சார்ந்த அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான தளத்தில் பல அரசியல் ஆய்வாளர்களோடு பேசுவோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.